கோழிக்கு தீவனம் இருக்குது, நாய்க்கு தீவனம் இருக்குது, மாட்டுக்கு தீவனம் இருக்குது. இந்த மனுஷனுக்கு சத்தான தீவனம்னு ஏதாவது நீங்கள் வச்சு அதை தான் சாப்பிட்றீங்களா? இல்லை இல்லை. அந்த பெருங்குடல் நல்லா இருந்ததுனா தான் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும். அதில் நல்ல ஃபேக்டரியா வளரணும்னா நல்ல ஃபைபர் இருக்கணும். அந்த ஃபைபர் இதில் இருக்குது. எத்தனை கோடி கொடுத்தாலும் இப்படி ஒரு உடம்பு கிடைக்காது. அந்த உடலை வீணாக்கிறது நம்ம நாக்கு தானே. நம்ம கொஞ்சம் பொறுப்பாக நல்ல உணவு எடுத்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்கள். கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அது உங்களுடைய குடலையும் உங்கள் உடலையும் அருமையாக பாதுகாக்கும். குடலில் இதை சாப்பிடும்போது சுகர் குறையுது, வெயிட் லாஸ் ஆகுது. வாழ்க்கைங்கிறது இப்போ வேறு மாதிரி மாறிடுச்சுங்க. நம்ம நினச்ச மாதிரி வேண்டிய சத்துக்கள் எல்லாம் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்க முடியல. ஒன்று சொல்லட்டுமா, ஒரு மனிதர் நாய் வளர்த்துட்ருக்கிறாரு. அந்த நாய்க்கு அவர் வாங்குகிற தீவனத்துக்கு மாதம் 10,000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணுறாரு. ஒரு நாய்க்குட்டிக்கு தீவனத்துக்காக மட்டும் மாதம் 10,000 ரூபா செலவு பண்ணுறாங்க. உங்களுடைய உணவுக்காக நீங்கள் என்ன செலவு பண்ணுறீங்க ரொம்ப முக்கியம். கோழிக்கு தீவனம் இருக்குது, நாய்க்கு தீவனம் இருக்குது, மாட்டுக்கு தீவனம் இருக்குது. இந்த மனுஷனுக்கு சத்தான தீவனம்னு ஏதாவது நீங்கள் வச்சு அதை தான் சாப்பிட்றீங்களா? இல்லை இல்லை. நம்ம இப்போது சத்தை பார்க்குறதில்ல. சாதாரண உயிருக்கெல்லாம் நல்ல தீவனம் கொடுத்து நம்ம வளர்த்துற நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் அந்த மாதிரி இருக்கான்னா அதை பார்க்குறதே இல்லை. ஏன்னா நமக்கு அதில் அக்கறை இல்லை. அதனால் யாரும் அதை பற்றி பேசுகிறதில்ல. எப்படின்னா நம்ம வாய்க்கு சுவையாக இருக்கணும்னு தான் நினைக்கிறீங்க. உங்கள் உடலுக்கு தேவையா அப்படின்னு நினைக்கிறது இல்லை. உணவுங்கிறது எவ்வளோ முக்கியம் தெரியுமா? திருமூலர் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு. திருமூலர் உடம்பை பற்றி என்ன சொல்லியிருக்காரு? முன்னும் உடம்பை இழுக்கண்டிருந்தேன், உடம்புக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே. உடலை வளர்க்குறது வெறும் உடலை வளர்க்குறது இல்லை. இந்த உயிர் அங்கே தான் இருக்குது, இந்த மூளை அங்கே தான் இருக்குது. மிகச்சிறப்பான மிகப்பெரிய இறைவனின் கண்டுபிடிப்பான இந்த மூளைங்கிறது நம்ம உடலுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ அது நல்லா இயங்கணும்னா, சிறப்பாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? உடலை நல்லா கவனிக்கணும்ல, உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும்ல. ஆரோக்கியமாக வச்சுக்கணும், சரியான உணவு கொடுக்கணும் தானே. நம்ம அப்படியே நிற்கிறோம். நம்ம வாய்க்கு சாப்பாடு, இந்த சுவை, இந்த 2 இன்ச்சு நாக்குக்கு ஒரு சுவை இருக்குது, இந்த மனசு ஒன்று கேட்குது அப்படின்னு நம்ம சாப்பிட்றோம். இதனால் உடல் எந்த அளவு கெட்டு போகுது தெரியுமா? கொஞ்சம் அக்கறையோட நம்ம உடலோட தன்மை, அது உயிர்த்தன்மை எவ்வளோ முக்கியம், இதோட வேல்யூ என்ன, எத்தனை கோடி கொடுத்தாலும் இப்படி ஒரு உடம்பு கிடைக்காது. அந்த உடலை வீணாக்கிறது நம்ம நாக்கு தானே. நம்ம கொஞ்சம் பொறுப்பாக நல்ல உணவு எடுத்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்கள். கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அதனால் நமக்கு என்ன தேவையோ அது நமக்கு இன்றைக்கி தெளிவாக தெரியுது. நமக்கு எது நல்லதுங்கிறது தெளிவாக தெரியுது, உங்களுக்கு தெரியும். ஆனால் அதை பழக்கத்தில் கொண்டு வர முடியல. 2 காரணம். நம்ம ஆசை ஒன்று, 2வது சூழல் ஒன்று. எல்லாரும் எப்படி இருக்காங்களோ அப்படி தானங்க இருக்க முடியும். நான் மட்டும் எப்படி தனியாக மாறி இருக்க முடியும்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. நீங்கள் மாறுங்க, உங்கள் குடும்பம் மாறட்டும், உங்களை பார்த்து எல்லாருமே மாறுவாங்க. மாற்றங்கள் முதலில் உங்களிடமிருந்து ஆரம்பிக்கட்டும். உணவு மாற்றுங்க, நல்ல உணவு எடுத்துக்குங்க, சத்தான உணவு எடுத்துங்க. உங்கள் உணவில் என்ன இருக்கணும்? நல்ல கொழுப்பு இருக்கணும், நல்ல ப்ரோட்டீன் வேண்டிய அளவு இருக்கணும். ஒரு நாளைக்கு 60 கிராம் குறையாமல் ப்ரோட்டீன் இருக்கணும். ஃபைபர் ஒரு 30 கிராமுக்கு மேலே இருக்கணும். இதெல்லாம் இருக்கணும். வேண்டிய அளவுக்கு விட்டமின்ஸு, மினரல்ஸ் எல்லாமே வரணும். இதெல்லாம் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் ஒரு உணவில் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்? இதற்காக உருவாக்கப்பட்ட உணவு தான் ப்ரோ ஃபைபர். இதில் வேண்டிய அளவுக்கு ஃபைபர் இருக்குது. சாலிபிள் ஃபைபர், இன்சாலிபிள் ஃபைபர் 2மே இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் இருக்குது, கார்பும் இருக்குது, நல்ல கொழுப்பு, ஒமேகா 3 கொழுப்பு எல்லாமே நிறைய இருக்குது. இவ்வளவு அற்புதமான ஒரு படைப்பு தான் அது. சாதாரணமாக ஒரு சத்து மாவுன்னு 4-5 சிறுதானியம் போட்டதில்லை. திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட அருமையான உணவு. அது உங்களுடைய குடலையும் உங்கள் உடலையும் அருமையாக பாதுகாக்கும். குடலில் இதை சாப்பிடும்போது சுகர் குறையுது, வெயிட் லாஸ் ஆகுது. ஆரோக்கியமான வெயிட் லாஸ் நிறையாலாம் ஆகாது. உடல் சுருக்கம் வராது. விட்டமின் இ சத்து நிறையா இருக்குது. அதனால் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது மட்டும் இல்லை, உங்கள் ஸ்கின்னு, ஹேரெல்லாம் மின்னுட்டு வரும். இவ்வளோ அற்புதமான உணவு. உங்கள் குடல், உங்கள் பெருங்குடல், அதை பற்றி இன்றைக்கி நிறைய பேசுகிறோம்ல. அந்த பெருங்குடல் நல்லா இருந்ததுனா தான் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும். அதில் நல்ல ஃபேக்டரியா வளரணும்னா நல்ல ஃபைபர் இருக்கணும். அந்த ஃபைபர் இதில் இருக்குது. அதனால் உங்கள் குடலுக்கான நல்ல ஃபேக்டரியாவும் இதில் வளர்கிறதுக்கான ப்ரீபயோட்டிக் இதில் நிறைய இருக்குது. இப்போ இதெல்லாம் சேர்த்து நீங்கள் சாப்பிடும்போது நீங்கள் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்க முடியும் தெரியுமா? இது இல்லாமல் இன்னொன்று தெரியுமா? இது சமைக்கிறது ரொம்ப ஈஸி தெரியுமா? பார்க்குறப்ப வாங்கும்போது விலை கொஞ்சம் ஜாஸ்தி மாதிரி இருக்கும், செலவு ரொம்ப குறைஞ்சிரும், வேலை ரொம்ப குறைஞ்சிரும். காலையில் அவசரப்பட்டு இட்லியை சுட்டு அவசரமாக வாயில் போட்டுட்டு போக வேண்டிய தேவையே இருக்காது. அழகாக தண்ணியில் கலந்து
சுடு தண்ணியில் அல்லது பாலில் கலந்து நீங்கள் குடிச்சிங்கன்னா அப்படி வயிறு நிரம்புன மாதிரி இருக்கும். பரபரன்னு கண்டதெல்லாம் திங்கணும்னு தோணாது. ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் இது கம்முன்னு இருக்கும். அதே நேரத்தில் வேண்டப்பட்ட அத்தனை சத்தும் கிடச்சிரும். நிம்மதியாக சந்தோஷமாக நம்ம வேலையை பார்க்கலாம். இன்றைக்கி இருக்க பரபரப்பான உலகில் எங்கே போய் ஒன்று ஒன்றா சமைச்சு வாங்கிட்டு எத்தனை பொருளை கடையில் வாங்கி ஒரு சமையலை பண்ணி சாப்பிட வேண்டியிருக்கு. இது ஒன்று இருந்தால் போதும், கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லா வேலையும் கம்மியாக இருக்கும். இதை நீங்களும் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் உடலில் மாற்றம் வரும், ஆரோக்கியம் கூடும். அதை தான் நான் தினசரி எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு இப்போ 75 வயசு. இன்றைக்கி இந்த அளவுக்கு நான் இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய உணவில் மிகப்பெரிய பங்கு வகிப்பது இது தான். அதனால் நீங்களும் இதை எடுத்து ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப உற்சாகமாக இருக்கணும்னு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு முடிஞ்சால் நீங்களே ரெடி பண்ணி நீங்கள் செய்துக்கலாம். இல்லாட்டி உங்களால் முடியலன்னு சொன்னால் இதை பக்குவமாக சரியாக தயாரிக்கப்பட்ட இந்த உணவை நீங்களும் வாங்கி சாப்பிட்டு ஆரோக்கியமாக உற்சாகமாக வாழணும்னு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் சந்தன்.